நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களா பாட்டி, இனிமே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். லாவண்யாவே ரொம்ப ருசியா சமைச்சிருக்காங்க. இந்த பருப்பு குழம்பு கூட ரொம்ப ருசியா இருக்கும் போல இருக்கே. ஆன்ட்டி, இதையும் டேஸ்ட் பண்ணி பாத்துடுறேன். ஹலோ, ஹாய், பாய் பாய். ஐயோ, என்னோட நாக்கு மேல யாரும் பயங்கர கோவத்துல டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கே. ஐயோ, நாக்குல ஃபயர் எல்லாம் வருது. என்னது இது? இதெல்லாம் ஒரு பருப்பு குழம்பா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் லாவண்யா, இந்த காம்படிஷன்ல நீ மொத்தமா தோத்து போயிட்ட. நான் முதல்ல ஓடி போய் வாட்டர்ல ஜம்ப் பண்ணி ஆகுது இந்த ஃபயர் எல்லாம் அவுட் ஆஃப் பண்ணணும். ஐயோ, தண்ணி வேணும், தண்ணி வேணும். யாராவது ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க. பாத்தியா, நான் முதல்ல சொன்னேன்ல, உனக்கு எதுவுமே தெரியாது. என்னது? உங்களுக்காக நான் சப்பாத்தி எல்லாம் கூட செஞ்சிருக்கேன் பாட்டி. நீ எனக்காக சமையல் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு எந்த வேலையுமே சரியா செய்ய தெரியல. மத்த விஷயத்தை எல்லாம் அப்புறம் கத்துக்கலாம். முதல்ல தமிழ பேச கத்துக்க. நீ ஏன் சொல்லு சுருதி, இதையெல்லாம் என்னால எப்படி சாப்பிட முடியும்? பருப்பு குழம்பு இல்லைன்னா எப்படி? பாட்டி, தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. எதுக்கு தேவையில்லாம இப்படி ஓவர் ஆக்ட் பண்றீங்க? ஒரு நாள் பருப்பு குழம்பு சாப்பிடலன்னா எதுவும் ஆயிடாது. பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க பருப்பு குழம்பு செஞ்சு கொண்டு வரோம். லாவண்யா வாங்க. லாவண்யா, ஒரு நிமிஷம். ஏன் நீங்க பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி கோவமா பேசுறீங்க? வாங்க போலாம். இங்க பாருமா அஞ்சலி, உண்மையிலே பருப்புல காரம் அதிகமா இருக்கா? அது என்னன்னா பாட்டி, அத்தைக்கு டவுட் வந்துருச்சு. அதனாலதான் லாவண்யா வேணும்னே நிறைய மிளகாத்தூள் அதுல போட்டுட்டாங்க. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? மறுபடியும் நான் சின்ன வயசுக்கே போன மாதிரி தெரியுது. தமாஷு பண்ணிட்டு குறும்பு பண்ணிட்டு இதெல்லாம் நாம ஒரு நல்ல காரியத்துக்காக தானே செஞ்சிட்டு இருக்கோம். ஆமா பாட்டி. பாட்டி, லாவண்யாவோட ஆசை என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஸ்ருதி இங்க வந்துகிட்டே இருக்கணுமா. அப்படி அவங்க இங்க வரணும்னா நாம இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். தினம் தினம் ஏதாவது ஒரு புது காரணத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப புரியுது. எனக்கு தெரியாம என் கண்ணுக்கு முன்னாடியே இந்த வீட்ல இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. ஆனா இந்த மனோரமாவை யாராலையும் ஏமாத்த முடியாத, அது நடக்காத ஒரு விஷயம். இம்பாசிபிள். டிஷ்காவ். ஸ்ருதி, பருப்பு குழம்பு சூப்பரா இருக்கு. அம்மா அஞ்சலி, என் கூட கொஞ்சம் என் ரூமுக்கு வரியா? நிச்சயதார்த்தத்தை பத்தி உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம்லாம் பேசணும். சரிங்க பாட்டி, நான் வரேன். நீங்க பாருங்க லாவண்யா, சின்ன மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவான். நான் போயிட்டு வந்துடுறேன். ஷியோர்க்கா. ஹலோ, ஒன் செக், எக்ஸ்கியூஸ் மீ. கிழிஞ்ச புடவை. சொல்லுங்க அத்தை. கொஞ்சம் அமைதியா பேச. இந்த வீட்ல செவருக்கு கூட காது இருக்கும் தெரியுமா?
இது ரொம்ப ஆபத்து நிறைஞ்ச இடம். ஆ. ஷ், ஷ். இப்பத்துல இருந்து இன்னும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பூஜார பக்கத்துல வந்து என்ன மீட் பண்ண. ஞாபகம் இருக்கட்டும், நீ தனியா வரணும். நீ வந்து என்கிட்ட பேச போற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இல்லனா நம்ம தீபுவோட உயிருக்கு ஆபத்து வந்துடும், தெரியுமா? அம்மா, இந்த தீபு யாரு? ஹலோ, ஹாய், பாய் பாய். நான் ஏதோ சினிமால வர டயலாக் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீ முதல்ல வந்து என்ன மீட் பண்ணு, பூஜா அறைக்கு பக்கத்துல. என்னாச்சு? திடீர்னு அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? 5 நிமிஷம் ஒழுங்கா அங்க வந்துடு. எவ்வளவு முக்கியமான விஷயத்தை இவருக்கு சொன்னேன். அதுக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா இவ்வளவு கோவமா இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பருப்பு குழம்பு சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க. இது ஸ்ருதி செஞ்சாங்க, இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இத பண்ணது யாரு? லாவண்யா பண்ணாங்க. அப்ப நான் இதான் சாப்பிட போறேன். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா ஐயா, இதுல ருசியே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இதை தான் சாப்பிடுவேன். எவ்வளவு திமிரு இருந்தா அந்த பருப்பு சாப்பிட்டு பாரு. ஆனா செஞ்ச தப்ப ஒத்துக்கவே இல்ல. நல்லதுதான், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இவ இன்னும் வரல? ஹலோ, ஹாய், பாய் பாய். உங்களோட மீட்டிங் 12 மணிக்கு தான். மீட்டிங்? எந்த மீட்டிங்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அஞ்சலி அப்புறம் மிஸ் லாவண்யாவும் அத்தம்மாவும் சேர்ந்து ரொம்ப நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேப்பர்ல என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர் மனோரமாவா நான் மாறணும். எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிச்சாகணும். ஹலோ, ஹாய், பாய் பாய். என்ன கிழிஞ்ச புடவை வந்துட்டியா? தனியா தானே வந்திருக்க? வெரி குட். இன்னைக்கு நான் ஒரு பெரிய ரகசியத்தை உன்கிட்ட சொல்ல போறேன். இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்.
இப்ப நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னா லாவண்யா, அத்தம்மா, அப்புறம் அஞ்சலி இவங்க 3 பேருமா சேர்ந்து பிளான் பண்ணி உன்னை இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. புரியுதா உனக்கு? அவங்க என்கிட்டயே லை சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, சமாளிக்கிறாங்களாமா. ஆனா என்கிட்ட யாரும் பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது. உண்மையை எப்படியாவது மோப்பம் பிடிச்சு. நல்லதுதான் மனோரமா. மனோரமாவா? எவ்வளவு திமிரு இருந்தா பேர் வச்சு கூப்பிடுவேன். மேனஸ்னா என்னங்கறத சுத்தமா மறந்துட்டியா? இத பாரு மனோரமா, சுருதி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலாம்னு நீ நினைச்சில? எதுக்கு? இங்க பாருங்க அத்தம்மா, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னால பொய் சொல்லவே முடியாது. உண்மையை தான் பேசுவேன். இங்க பாருங்க பாருங்க, கிடைச்ச ஆதாரமும் போச்சே, ஆதாரம் போயிடுச்சே, என்ன பண்ணுவேன்? பை பை. மீட்டிங்கா? 12 மணிக்கா? என்னது இது? அப்படின்னா பாட்டி அத்தை எல்லா விஷயத்தையும் ஸ்ருதி கிட்ட இல்ல இல்ல, இதுக்கு மேல சுருதி கிட்ட உண்மையை சொல்ற அளவுக்கு மனோரமாவுக்கு தைரியம் வராது. ஒருவேளை மனோரமா எனக்கு பிடிக்காத வேலை எதையாவது செஞ்சான்னா அஜய்க்காக நல்ல பொண்ணை நான் தேட மாட்டேன், வரப்போற மருமகளுக்கு நகையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. பாட்டி நீங்களும் பயங்கரமான ஆளா இருக்கீங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல சின்ன பண்ற சேட்டையை விட நீங்க கொஞ்சம் அதிகமாவே சேட்டை பண்றீங்க. அதனாலதான் நான் சின்னாவோட பாட்டி. அது என்னமோ உண்மைதான். ஒரு விஷயம் தெரியுமா? மனோரமா ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க அது? இத பாரு, இது உங்களோட மீட்டிங் 12 மணிக்கு. மீட்டிங் ஒருவேளை இது சின்னவுக்கா இருக்குமோ? ஆனா இது எழுதுனது யாரா இருக்கும்? அடடா, ஹரிபிரசாத் என்ன கொஞ்சம் இங்க வாங்க. இது கொஞ்சம் சின்ன கிட்ட கொடுத்துருங்களேன். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. எந்தங்க சீக்கிரம் போய் கொடுத்துருங்க. வாட்? நான் இல்லாம எப்படி டெலிகான் மீட்டிங் முடிச்சீங்க? முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. சார் அது வந்து ஒரு நிமிஷம், இப்ப சொல்லு. சார் உங்க நம்பர் நாட் ரீச்சபிள் இருந்தது, அதனால நான் லேண்ட்லைன் கால் பண்ணேன். மெசேஜ் கூட கொடுத்துருந்தேன் சார். உங்க டெலிகான்ஃபரன்ஸ் 12 o'clockனு சொல்லியிருந்தேன். யாராவது ஒரு பொண்ணு தான் ஃபோன் எடுத்தாங்க சார். அடுத்த தடவை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மத்தவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்ற அவசியம் இல்லை.
இவன் எந்த ஊருக்கு கவர்னர் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. பாவம் காரம் சாப்பிட்டதால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரிபிரகாஷ், இந்த பால் யாருக்காக? அஸ்வினியாக்காக தான். திடீர்னு அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி பாலே குடிக்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு என்னடான்னா அவரே வந்து ஜில்லுன்னு பால் கொடுக்க சொல்றாரு. சரிதான், நான் பால் கொண்டு போனப்போ வேண்டான்னு தூக்கி போட்டாரு. இப்ப ஹரிபிரசாத் கிட்ட பால் கேட்டிருக்காரு. என்கிட்ட இருந்து எதையும் வாங்க மாட்டாரா? ஹ, இந்த கவர்னருக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. Hello, Mr. Balaji. How are you? Yeah, I'm good. Have you given the files? Yeah. So you give the... So do you like the proposal? Hold on one second. I'm sorry, Mr. Balaji, but... Yeah, I'm... Mr. Balaji, I'll call you back. Akka! Akka! என்னாச்சு சின்னா? அப்படி கிச்சன்ல என்ன வேலை பார்க்கறாங்க? ஏன் இவ்வளவு சத்தம் வருது? என்னால போன்ல கூட பேச முடியல. I couldn't hear even myself. என்ன வேலை? சின்னா, இங்க எந்த வேலையும் நடக்கலையே, யாருமே இல்லையே. Oh. சின்னா, நாங்க வேலையா இருந்த இப்படி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்ட. என்ன ஆளு நீ? பாட்டி, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இத கொஞ்சம் பாரு. இது ஹாரம். இது என்னோட மாமியார். இது நான் இந்த வீட்டு மருமகளா வந்தப்போ அவங்க தான் இதை எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இதோ இந்த நெத்தி சுட்டி, இது எனக்காக ஆர்டர் பண்ணி செஞ்சாங்க. இங்க பாருமா அஞ்சலி, இது கூட வச்சிருந்த தங்க வளையல் மட்டும் காணுமே. எந்த வளையல் பாட்டி? அம்மாவோட வளையலா? உன் அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அந்த வளையல சின்னாவோட மனைவிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பா. அம்மா, காப்பாத்து காப்பாத்து.